உலகெங்கும் உள்ள எஸ்என் சாஸ்டர் 2K நேயர்களுக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். மார்கழி மாதம்னாலே பெண்களுக்கு உகந்தமான மாதம். ஏன்னா இந்த மாதத்துலதான் ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனை அடைந்தார். அதனாலதான் இந்த மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம் சொல்றாங்க. முன்னாடி காலத்துல திருமணம் ஆகாத பெண்கள் பிரம்ம முகத்தில் ஏஞ்சி அழகான கோலம் போட்டு அதுல அழகான பூசணி பூ வச்சு தனக்கு பிடிச்ச கணவர், மனசுக்கு பிடிச்ச கணவர் அமையணும்னு சொல்லி அந்த பூக்கோலம் போட்டு மார்கழி மாதத்தை விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க. அதனாலதான் மார்கழி மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம்னு நம்ம சொல்றோம். இந்த மார்கழி மாசம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஞாபகமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பொழுதும் தொழில் சிந்தனை அதிகமாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராசி பொதுவாக இந்த கடகராசி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயங்களை சாதிக்கணும் அப்படி என்பதுல பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்போதும் முனைப்பு அதிகமாக இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டு, நிறைய பிஸ்னஸ்ல பெரிய இடங்களை சாதிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாத பலன் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாக இருக்காரு. குரு பகவானும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் வக்ர நிவர்த்தி அடைந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன நிறைய ஆன்மீக பயணங்கள் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் கண்டிப்பாக இருக்கு. நிறைய பேர் இஷ்ட தெய்வம், அதாவது வெளியூரில் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகளை இந்த காலகட்டத்தில் பண்ணுவாங்க. வெளியூரில் பார்த்தீங்கன்னா இப்போ நீ ஒரு நார்த் இந்தியாவில் இங்கே இருக்கவங்கன்னா நார்த் இந்தியா போவோம், நார்த் இந்தியாவில் இருக்கவங்கன்னா இங்கே சவுத் இந்தியா அந்த ஆன்மீக திருப்பணிகளை செய்வாங்க. நிறைய பேர் புதிய வெளியூர் பயணத்தின் வகையாக நிறைய ஆன்மீக பயணங்களில் குருமார்களை சந்திப்பதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா நிறைய பணத்தை செலவு பண்ணி தன்னுடைய பதவிக்காக பதவி கிடைக்கணும், இல்லை ஒரு பொறுப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா பணத்தை கட்டுவாங்க. பணத்தை கட்டி தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக, சமுதாயத்தில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் என்பதற்காக நிறைய விஷயங்கள் ஈடுபடும். அதே போல் என்னக்கா நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த ஆன்மீக திருப்பணிகள் இருக்கும் இல்லையா, கோயில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, இல்லை அந்த பழைய விஷயங்களை ரெனோவேட் பண்ணக்கூடிய அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயில் திருப்பணிகளுக்காக நிறைய பொருளாதாரம் சார்ந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. அதே போல என்னன்னாக்கா கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த நோயோட தாக்கம் இருக்கும். குறிப்பாக இவங்களுக்கு என்னன்னாக்கா அடிவேறு, ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அது இந்த காலகட்டத்தில் சரியாகும். சரியாகுன்றதுக்காக சரியான அந்த மருத்துவம் சிகிச்சை இந்த காலகட்டத்தில் போய் அது சரியாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேலும் என்னன்னாக்கா நிறைய எடுத்த முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஏதாவது ஒரு விஷயத்துல, ஏன்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல ஒரு தடைகள் இருக்கும். சில பேர் பொறுப்புகள் கிடைக்கிறது, அரசியல்வாதிகள்லாம் பொறுப்பு கிடைக்கிறதுல ஒரு தடைகள் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த காலகட்டம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா என்னன்னாக்கா நிறைய இந்த இடம் சார்ந்த விஷயம் இருக்கும். இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது, இடம் விற்பனை செய்வதற்கு எல்லாமே தயாராக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த விஷயம் தடைப்படும். இல்லை என்னன்னாக்கா கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன், இல்லை பேர் சரியா இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள், இந்த பட்டா வாங்கணும், இல்லை சிட்டா அடங்கல், இந்த மாதிரியான இல்லை டாக்ஸ் போடணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த விஷயங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது தள்ளி போயிடுதுன்னா அப்படியே தள்ளி போயிடுதுன்னு நினைச்சுக்கிறோம். இந்த காலகட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தை மாதத்துல எல்லாமே சுப நிகழ்வா முடியும். அப்போ இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்க என்னன்னாக்கா விற்பனை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க, இடம் விற்பனை செய்யக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா அவங்க இந்த காலத்தில் அதுக்கான டாக்குமெண்டேஷனை சரி செய்வதற்காக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தலாம். நிறைய பேர் எடுத்த முயற்சியின் வழியாக ஒரு சிறிய கடன் என்பது ஏற்படும். நிறைய பேருக்கு என்ன இந்த காலத்தில் குறிப்பாக என்னன்னா இந்த கண் சார்ந்த விஷயத்திற்காக கண்ணுக்காக போய் ஒரு மருத்துவ சிகிச்சை செய்வாங்க. அதே பேர் நிறைய பேர் இந்த பல்லு கட்டுறது, இந்த மாதிரியான பல்லு கட்டு, இல்லை பல்லுல ஏற்கனவே சொத்த பல்லு இருந்து நீக்கிறது, இந்த மாதிரியான நிறைய அறுவை சிகிச்சை செய்வது, இல்லை அந்த பல்லை மாற்றுறது, இந்த பல்லு கட்டக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியாக சில விஷயங்கள் நிறைய பேர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் ப்ரொமோஷன் டிலே ஆகி தான் நடக்கும்னு சொல்ல முடியும்.
எனக்கு இந்த காலத்தில் முட்டி சார்ந்த விஷயத்துல ஒரு வலி இருக்கும். முட்டியில கணுக்காலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வலி வந்து நீங்கும். இல்லை அதுக்காக ஒரு சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடன் மூலியமாவோ இல்லை ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல கைமாத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் தம்பி தங்கை இந்த உறவுகள் இருக்கு இல்லையா, இந்த உறவுகளால சிறிய விரயங்கள் என்பது இருக்கும். இல்ல தம்பியை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் போவாங்க. அதுக்காக ஏதாவது ஒரு விரயம் இருப்பாங்க. இல்ல தம்பியோட வேலைக்காக ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி தம்பி, தங்கையோட விஷயங்களுக்காக ஏதோ ஒரு சுப விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல. இந்த காலம் எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல பண வரவு என்பது கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் வருதோ அது எவ்வளவும் விரயம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அந்த வாய்ப்புகளுக்கு சரியான விஷயத்துக்கு மட்டும் நீங்க விரயம் பண்ணிட்டு மீதி விஷயத்தை சேர்த்து வச்சீங்கன்னா இந்த மார்கழி மாதம் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மார்கழி மாதமா இருக்கும்ன்றதுல ஒரு டவுட்டுமே கிடையாது. செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.